நல்லது செய்வோம். நல்லதை மட்டுமே செய்வோம். அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் புகழ் மீடியாவின் அன்பு வணக்கங்கள். 22/4/2026 ராசி பலன்கள். பராபவ வருடம் சித்திரை மாதம் 9ஆம் தேதி ஏப்ரல் மாதம் புதன்கிழமை. நல்ல நேரம் காலை 9:30 மற்றும் 10:30, மாலை 4:30 மற்றும் 5:30. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 மற்றும் 11:30, மாலை 6:30 மற்றும் 7:30. ராகு காலம் 12 மற்றும் 1:30. குளிகை 10:30 மற்றும் 12. யமகண்டம் 7:30 மற்றும் 9. சூலம் வடக்கு. பரிகாரம் பால். திதி இன்று காலை 6:24 வரை பஞ்சமி, பின்பு சஷ்டி. நட்சத்திரம் இன்று அதிகாலை 4:22 வரை மிருகசிரிஷம், பின்பு திருவாதிரை. யோகம் இன்று அதிகாலை 4:22 வரை சித்த யோகம், பின்பு அதிகாலை 5:59 வரை மரண யோகம், பின்பு சித்த யோகம். சந்திராஷ்டமம் இன்று அதிகாலை 4:22 வரை விசாகம், பின்பு அனுஷம். மேஷம் ராசி நேயர்கள். இன்று உங்களுக்கு மதிநுட்பத்துடன் செயல்படக்கூடிய சூழல் உருவாகக்கூடும். நண்பரிடம் கேட்ட உதவி பரிபூர்ணமாக கிடைக்கும். தொழில் வியாபார வளர்ச்சிக்காக சிறப்பாக முன்னேறி செல்வீர்கள். பண வரவு கண்டிப்பாக நன்மை கொடுக்கும். குடும்பத்தினுடன் சுற்றுலாக்கள் செல்லக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். நித்திரையில் இனிய கனவுகள் வரக்கூடுங்க. என்று எதையும் உங்களுக்கு சமாளிக்கக்கூடிய திறமை வெளிப்படக்கூடுங்க. அடுத்தவருடைய சகி உங்களுக்கு கோபத்தை தூண்டும், பார்த்து கொள்ளுங்கள். நிதானமாக இருந்தால் எதிலும் வெற்றி இருக்கும். சொந்த காரியங்கள் கொஞ்சம் தாமதம் ஏற்படக்கூடும். சின்ன விஷயங்களால் உங்களுக்கு மன நிறைவு ஏற்படக்கூடுங்க. சத்தான ஆகாரம் எடுத்துக்கொள்ளுங்கள். அதிகம் வெளியில் செல்ல வேண்டாம். உடல் சோர்வு ஏற்படக்கூடும். உடல் உஷ்ணமும் அதிகரிக்கக்கூடும். என்று பெண்கள் குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் கண்டிப்பாக தீருங்க. எதை செய்வதாக இருந்தாலும் இல்லத்தில் சொல்லிவிட்டு செய்யுங்கள். பெண்களுக்கென்ற நம்பிக்கைக்குரியவர்கள் கண்டிப்பாக நட்பாக கூட்டும். என்று காதலை பொறுத்தவரை திட்டமிடுதல் வேண்டும். பதட்டம் இல்லாமல் இருக்க வேண்டும். மன அமைதியுடன் இருக்க வேண்டும். சந்தேக பார்வை என்பது துளி கூட வேண்டாம். என்று மாணவர்கள் உற்சாகமாக காணப்படுவர்கள். வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். கல்வியிலும் சிறந்து விளங்க முடியும். மாணவருக்கு இன்று நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்பட கொடுங்க. என்ற முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடை அணி வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 5. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். அஸ்வினி. இன்று குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் கண்டிப்பாக தீருங்க. தாமதம் ஏற்படுத்திய பணிகள் சூடுபிடிக்கும். விரைவாக செயல்படக்கூடிய சூழல் கண்டிப்பாக இருக்கும். கூடுதல் பணவரவு இன்று ஏற்படக்கூடும். வழக்கு விவகாரங்கள் வெற்றி ஏற்படக்கூடும். தனக்கென ஒரு பாணியை நிர்ணயித்துக் கொள்வீர்கள். சுமூகமான சூழலை உருவாக்கிக் கொள்வீர்கள். என்று உங்களுக்கு சொந்த காரியங்களில் கண்டிப்பாக வெற்றி ஏற்படக்கூடும். பரணி. இந்த நாள் உங்களுக்கு முயற்சிகள் கண்டிப்பாக பலிக்க கொடுங்க. ஏனோ தனமாக இருந்த நிலை கண்டிப்பாக மாறும். பெரிய மாற்றங்களும் ஒரு பக்கம் ஏற்படக்கூடும். நிறைவாக செயல்படக்கூடிய சூழல் இருக்கும். அதிகார தோரணையுடன் காணப்படுவீர்கள். செல்வ சேர்க்கை என்று ஏற்படுத்திக் கொள்வீர்கள். கவலைப்படாமல் காரியங்கள் ஈடுபடுங்கள். கண்டிப்பாக வெற்றி ஏற்படக்கூடுங்க. கெரித்திகை. இன்று எப்படிப்பட்ட பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடும். சொந்த பந்துகள் வருகை இருக்கக்கூடுங்க. இன்று நிறைவான விஷயங்கள்ல ஆர்வம் ஏற்படக்கூடும். சற்று நிதானமாக செயல்பட்டால் வெற்றி ஏற்படக்கூடும். எல்லோரையும் மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் உண்டு. உங்கள் வேலை உண்டென்றிருந்தால் எதிலும் வெற்றி ஏற்படக்கூடும். பயப்பட வேண்டாம். ரிஷபம் ராசினியர்கள். இன்று உங்களுக்கு காரியங்களை கண்டிப்பாக வெற்றி ஏற்படக்கூடும். நிகழ்வுகள் கொஞ்சம் மாறுபட்டதாக இருக்கக்கூடும். மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனை இருக்காது. தொழில் வியாபாரம் ஓரளவு செழித்து வளரக்கூடும். கூடுதல் பணவரவு கிடைக்கக்கூடிய அம்சம் எல்லாம் இருக்குங்க. நீங்க சத்தான உணவை மட்டும் எடுத்துக்கொள்ள வேண்டும். பார்த்துக் கொள்ளுங்கள். உடல் நலத்தை கொஞ்சம் பார்த்துக் கொள்ளுங்கள். வேண்டாத நபருடன் பேச்சுக்கள் வேண்டாம். சிரமங்கள் இருந்தாலும் வெளிக்காட்டிக் கொள்ள மாட்டீர்கள். என்று உங்களுக்கு மன அழுத்தம் இருந்தது கண்டிப்பாக மாறுங்க. நல்லவைகள் கண்டிப்பாக நடைபெறக்கூடும். இன்று உங்களுக்கு ஏற்றமும் ஏற்படக்கூடுங்க. கவனம் இருந்தால் எதிலும் வெற்றி பெற முடியும். சேமித்து வைத்த பணம் செலவுக்கு பயன்படக்கூடும். நிறைவான வாழ்க்கையை கண்டிப்பாக வாழ்வீர்கள். கொஞ்சம் முயற்சி பண்ணுங்கள். எல்லா வகையிலும் வெற்றி ஏற்படக்கூடும். என்று கவனமாக எதிலும் ஈடுபட்டால் வெற்றி இருக்கும். சந்தேக போக்கினை மற்றும் கொஞ்சம் மாற்றி அமைத்துக் கொள்ளுங்கள். பெண்கள் இன்று
இரவும் பகலும் உழைத்து உழைப்பிற்கு நல்ல பலன் கிடைக்குங்க. பெண்கள் இன்று எதையும் அனுசரித்து சென்றால் வெற்றி ஏற்படக்கூடுங்க. செயல்பாடுகள் முன்னேற்றம் இருக்கும். நன்கு பழகியவர்களை இன்று அனுசரித்து செல்வர்கள் உயர்ந்த வாழ்க்கையை கண்டிப்பாக வாழ்வீர்கள். காதல் மட்டுமே சிரமத்தை கொண்டிருக்கும். போக போகத்தான் பிரச்சனைக்கு முடிவு கிடைக்கும். காதலை பொறுத்தவரை அவசரப்பட வேண்டாம். காதலும் முன்கோபமும் பட வேண்டாம். என்று மாணவர்கள் படியுங்கள், நன்கு படியுங்கள். பெற்றோர் சொல்படி கேட்டு நடக்க வேண்டும், பார்த்துக் கொள்ளுங்கள். வேண்டாத வேலையில் ஈடுபட வேண்டாம். மாணவர்களுக்கு இன்று எல்லா வகையிலும் முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நேரத்தில் ஆடிய நீ வேண்டும். நீல நேரம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள் கிருத்திகை. என்ற நல்ல மதிப்பு உங்களுக்கு உருவாகக்கூடும். காரியங்கள் ஓரளவு வெற்றி ஏற்படக்கூடும். சத்தான உணவுகளை இன்று எடுத்துக்கொள்வீர்கள். மனம் போல் வாழ்க்கையை கண்டிப்பாக அமைத்துக் கொள்வீர்கள். நிகழ்வுகள் மாறுபட்டதாக இருக்கக்கூடும். முன்கோபத்தை மட்டும் கட்டுப்படுத்துங்கள். என்று நீங்க பொறுமையுடனும் நிதானமுடனும் செயல்பட்டால் எதிலும் வெற்றி இருக்குங்க. ரோகிணி திட்டமிட்ட செயல்கள் முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்படக்கூடும். நம்பிக்கைக்குரியவர்கள் பக்கபலமாக இருக்கக்கூடும். பண வரவு சீரான முறையில் வந்து கொண்டிருக்கும். தொழில் வியாபாரத்தில் ஏற்பட்ட நெருக்கடிகள் கண்டிப்பாக சரியாகும். முயற்சி உங்களுக்கு திருப்பு முனையாக இருக்க கொடுங்க. வியாபாரமும் உங்களுக்கு கண்டிப்பாக வளர்ச்சி நோக்கி செல்ல கொடுங்க. மிருகசிரிஷம் என்று ஓரளவு நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்படக்கூடும். உடன் நலம் கருதி சில முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள். வீண் விவாதங்கள் மட்டும் கலந்து கொள்ள வேண்டாம். பிடிவாதம் துளி கூட வேண்டாம். மிகவும் பொறுமையுடனும் கவனமுடனும் செயல்பட்டால் வெற்றி இருக்கும். கலந்து உரையாடலில் ஏற்பட்ட சிக்கல் விலகி செல்லுங்க. உடல் நலம் சீராகும். நிகழ்வுகள் மாறுபட்டதாக இருக்கும். என்று தயவு செய்து முன்கோபத்தை கட்டுப்படுத்துவது மிக நல்லது. எதையும் நீங்க மதித்து நடந்தால் கண்டிப்பாக முன்னேற்றம் ஏற்பட கூடுங்க. மிதுனம் ராசினியர்கள் என்று உங்களுக்கு வாய்ப்புகள் வாயில் கதை வந்து தட்டக்கூடும். தனி திறமைகளை வளர்த்துக் கொள்ளக்கூடிய சூழல் இருக்கக்கூடும். தொழில் வியாபாரம் செழிக்க அனுகூலம் பல பெறக்கூடும். கூடுதல் பண வரவு கிடைக்கக்கூடிய சூழலும் இருக்குங்க. வழக்கு விவகாரங்கள் ஓரளவு வெற்றி இருக்கும். சமரச தீர்வு இன்றி ஏற்படக்கூடும். அரசியல்வாதிகளுக்கு பதவி பெறுவதற்கான அனுகூலம் உண்டாகக்கூடும். என்று பதவி உயர்வு, சம்பள உயர்வு போன்றவை கண்டிப்பாக ஏற்படக்கூடுங்க. என்ன ஒன்று சில பணிகள் மட்டும் தாமதப்படக்கூடும். குடும்பத்தில் இருப்பவரின் செயல்பாடுகள் உங்களுக்கு டென்ஷனை கொடுப்பதாக இருக்கக்கூடுங்க. கணவன் மனைவிக்கிடையே மனம் விட்டு பேசி எடுக்கும் முடிவில் வெற்றி கொடுக்கும். நல்ல பலன் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். பிள்ளைகளிடம் அனுசரித்து சென்றால் கண்டிப்பாக முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று காலப்போக்கில் பிரச்சனைகள் சரியாகும். பயணங்கள் மூலம் லாபம் கிடைக்கக்கூடும். புதிய நபர்களின் அறிமுகம் கிடைக்கும். நட்பால் உங்களுக்கு நல்லது நடைபெறும் நான் என்று சொல்ல முடியுங்க. பெண்கள் தயவு செய்து முன்கோபப்பட வேண்டாம். செய்யும் செயலை மட்டும் யோசித்து செய்யுங்கள். பெண்களுக்கு இன்று பெரிய பிரச்சனைகள் ஏதும் இல்லை. ஓரளவு சிரமம் இல்லாமல் இருக்கக்கூடும். பெண்கள் என்று நினைத்ததை விட வேகமாக முன்னேறி செல்வீர்கள். காதலை பொறுத்தவரை யோசியுங்கள். பதட்டம் கொள்ள வேண்டாம். நம்பிக்கையுடன் செயல்படுங்கள். காதல் வெற்றி நடை போடும். என்று மாணவர்கள் முயற்சி கண்டிப்பாக பலிக்க கொடுங்க. எதிலும் முன்னேற்றமும் ஏற்பட கொடுங்க. கல்வியிலும் சிறந்து விளங்க முடியும். மாணவர்களுக்கு இன்று பாடங்களை சந்தேகம் இருந்தால் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். என்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். நீளம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள் மிருகசிரிஷம். என்று பயணங்கள் மூலம் லாபம் ஏற்படக்கூடும். அனுகூலமான நல்ல சூழல் உருவாகக்கூடும். தனித்திறமைகளை என்று நீங்க வளர்த்துக் கொள்வீர்கள். சிரமங்களை ஓரளவு சரி கட்டி விடுவீர்கள். பிரச்சனைக்கெல்லாம் முடிவு கட்டுவீர்கள். புதிய நபர்களின் நட்பு ஏற்பட கொடுங்க. பிள்ளைகள் விஷயத்துல நீங்க பொறுமையாக செயல்பட வேண்டும். என்று காலப்போக்கில் உங்களுக்கு பிரச்சனைகள் தெரிந்துவிடும் நாளாக இருக்க கொடுங்க. திருவாதிரை கணவன் மனைவிக்கிடையே அன்பு வெளிப்படக்கூடும். காரியங்கள் ஓரளவு வெற்றி ஏற்படக்கூடும். வீணான விவகாரங்களை தடைகள் செய்ய வேண்டாம். வழக்கு விவகாரத்துல வெற்றி இருக்குங்க. சரக்குகள் அனுப்பும் பொழுது கவனம் இருக்கட்டும். டென்ஷனை மட்டும் குறைத்துக் கொள்ளுங்கள். இன்று குடும்பத்தாரிடம் கொஞ்சம் கவனமாக பேசுவது கண்டிப்பாக சிறப்பை கொடுக்கும். புனர்பூசம் என்று உங்களுக்கு எதிலும் வேகம் குடிவிடும். சம்பள உயர்வு கண்டிப்பாக வரக்கூடும். தனித்திறமைகளை வளர்த்துக் கொள்வீர்கள். காரியங்களையும் அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். கொடுக்கல் வாங்கல்களை ஒழுங்குபடுத்திக் கொள்வீர்கள். வீண் விவாதங்கள் மட்டும் தடைகள் செய்ய வேண்டாம். நல்லவர்கள் உங்களுக்கு நட்பாக கொடுங்க.
சத்தான உணவுகள் எடுத்துக்கொள்வதன் மூலம் உடல் ஆரோக்கியம் மேம்படக்கூடும். முன்கோபத்தை கட்டுப்படுத்துவது மிக சிறப்பு. எதையும் நீங்க ஒருமுறைக்கு இருமுறை யோசித்து செய்தால் கண்டிப்பாக வெற்றி ஏற்படக்கூடுங்க. கடகம் ராசினியர்கள் இன்று உங்களுக்கு மாற்றங்கள் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். நல்லவரின் நட்பும் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். தொழிலும் உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கக்கூடும். அணுகுமுறையில் உங்களுக்கு நல்லதொரு மாற்றங்கள் ஏற்படக்கூடுங்க. விலகிச் சென்ற உறவுகள் மீண்டும் வரக்கூடும். சொந்த பந்தங்கள் வருகை இருக்கக்கூடுங்க. தொழில் வியாபாரம் செழித்து வளரக்கூடும். புதிய நிலைக்கு நீங்க கண்டிப்பாக தள்ளப்படுவீர்கள். நிலவிய பணம் கண்டிப்பாக வசூலாகும். விருந்து விழாக்கள்ல பங்கு கொள்ளக்கூடிய சூழல் இருக்கும். தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் கண்டிப்பாக குறையுங்க. மருந்து ரசாயனம் போன்ற தொழிலில் நல்ல லாபம் ஏற்படக்கூடும். எதிர்பார்த்ததை விட வேகமாக முன்னேறி செல்லக்கூடுங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் அலுவலக பணிகளை துரிதமாக செய்து முடிக்க முடியும். காரியங்கள் ஓரளவு வெற்றி ஏற்படக்கூடும். அவசரப்படாமல் எதிலும் ஈடுபட்டால் வெற்றி இருக்கும். நிதானமான போக்கு காரிய முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். காரிய வெற்றிக்காக கடுமையாக உழைப்பீர்கள். வீட்டுக்கு தேவையான பொருள் சேர்க்கை ஏற்படக்கூடும். கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து வேற்றுமை கண்டிப்பாக நீங்கும். பிள்ளைகளுக்காக அரும்பாடுபடுவீர்கள். பெண்கள் என்று எப்படிப்பட்ட பிரச்சனைக்கும் தீர்வு கிடைக்குங்க. நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்படக்கூடும். பெண்கள் மன நிம்மதி அடைவீர்கள். காரியங்களை கூட முன்னேற்றம் அடைவீர்கள். பெண்களுக்கு என்று சுகபோக வாழ்க்கை கண்டிப்பாக அமைந்துவிடக்கூடும். காதல் பெரிய பிரச்சனை கொடுக்காது. பயப்பட வேண்டாம். காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்லும். திருமணத்தில் போய் முடியும் என்று மாணவர்கள் யோசித்து செய்யும் காரியங்களை வெற்றி இருக்குங்க. மாணவர்களுக்கு பெரிய அளவில் மாற்றங்கள் இருக்குங்க. எண்ணற்ற நல்ல விஷயங்கள் நடைபெறக்கூடும். கல்வியிலும் சிறந்து விளங்க முடியும். மாணவர்களுக்கு என்று பொறுப்புகள் உண்டாகும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. என்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடி அணி வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். புனர்பூசம் என்று சந்தித்த நபர்களால் சந்தோஷம் ஏற்படக்கூடும். காரியங்கள் ஓரளவு வெற்றி ஏற்படக்கூடுங்க. கொடுத்த வாக்குறுதியும் கண்டிப்பாக காப்பாற்றி கொடுப்பீர்கள். விரைவாக செயல்படக்கூடிய சூழலையும் உருவாக்கிக் கொள்வீர்கள். எப்படிப்பட்ட பிரச்சனைக்கும் இன்று தீர்வு கிடைக்க கொடுங்க. சொத்து பிரச்சனைக்கு கூட இன்று முடிவு கிடைக்கக்கூடும். சந்தோஷமும் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். இன்று நீங்க இரவும் பகலும் உழைத்து உழைப்பிற்கு நல்ல பலன் கிடைக்கும் என்றே சொல்ல முடியுங்க. பூசம் விரைவாக செயல்படுவீர்கள். காரியங்களையும் துரிதமாக செய்து முடிப்பீர்கள். அடிப்படை தேவைகளையும் பூர்த்தி செய்து கொள்வீர்கள். நுணுக்கமான விஷயம் நாட்டம் கொள்வீர்கள். திட்டங்கள் ஓரளவு கண்டிப்பாக பலிக்கும். முயற்சிகளில் முன்னேற்றம் இருக்கும். இன்று உங்களுக்கு எதிர்பாராத நல்லவைகள் நடைபெறக்கூடுங்க. ஆயில்யம் நிதி சம்பந்தப்பட்ட விஷயம் தெளிவு ஏற்பட வேண்டும். காரியங்களை இன்று நீங்க சுறுசுறுப்பாக செய்து முடிப்பீர்கள். பணிகளை கூட இன்று விரைவாக செய்து முடிப்பீர்கள். நல்ல விஷயங்களை இன்று ஆர்வமுடன் செய்து முடிப்பீர்கள். கவனமாக இதிலும் ஈடுபட்டால் வெற்றி இருக்கும். சத்தான ஆகாரம் எடுத்துக் கொள்ளுங்கள். குடும்ப உறவுகளிடம் நிதானமாக பேசி பழகுங்கள். அது போதுங்க. சிம்மம் ராசினியர்கள் இன்று நீங்க யாரையும் கடிந்து கொள்ள வேண்டாம். வேக வேகமாக எதிலும் ஈடுபட வேண்டாம். மாற்றங்கள் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். சுற்றுப்புற சூழ்நிலை தொந்தரவு கொஞ்சம் கொடுக்கும் பார்த்துக் கொள்ளுங்கள். அதிகம் வெயிலில் சென்று வர வேண்டாம். உடல் சோர்வாகத்தான் காணப்படுங்க. பெண் விளைவுகளை உணர்ந்து நீங்க செயல்படுவது நல்லது. உடன்பிறப்புகள் வகையில் உதவிகள் கிடைக்கும். தொழில் வியாபாரத்தில் அளவான மூலதனம் போதுமானது. வாகனத்தில் செல்லும் பொழுது பொறுமையாக சென்று வர வேண்டும். என்று தொட்டக்குறை விட்டக்குறை எல்லாம் சரியாகும். தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்களை முன்னேற்றம் இருக்கும். அலைந்து திரிந்து சில பணிகளை முடிக்க வேண்டியிருக்கும். வாடிக்கையாளரிடம் கவனமாக பேசுங்கள். நிதானமாக பேசுங்கள். எதிர்பார்த்த பணம் கையில் வருவதில் தாமதம் இருக்குங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் நிர்வாகம் பற்றி யாருடனும் விமர்சனம் செய்யாமல் இருப்பது நல்லது. கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கக்கூடும். உடைய செயல்களுக்கு குடும்பத்தினரின் ஒத்துழைப்பு ஏற்படக்கூடுங்க. சுதந்திரமாக செயல்படக்கூடிய சூழல் உருவாக்கக்கூடும். பெண்கள் இன்று காரியங்களை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். விருப்பங்களை ஓரளவு நிறைவேற்றிக் கொள்வீர்கள். பெண்களுக்கு இன்று மனம் போல் வாழ்க்கை கண்டிப்பாக அமைந்துவிடக் கொடுங்க. காதலில் கொஞ்சம் நெருக்கடிகள் இருக்கும். பதட்டம் வேண்டாம், குழப்பம் வேண்டாம். அமைதியுடன் செயல்படுங்கள். கண்டிப்பாக வெற்றி நிச்சயம். என்று மாணவர்கள் சுய கௌரவம் மேலும் விட கொடுங்க. எதிலும் சுறுசுறுப்பு உண்டாக கூடும். கல்வியில் ஜெயிக்கக்கூடிய அம்சம் இருக்கின்றது. மாணவர்களுக்கு பொறுப்புகள் கண்டிப்பாக கூடும். திட்டங்கள் ஓரளவு கண்டிப்பாக கை கொடுக்கும். மாணவர்கள் இன்று படிப்பு தவிர வேறு எதிலும் அக்கறை வேண்டாம். என்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது மஞ்சள் நிறத்தில் ஆடி அணி வேண்டும். மஞ்சள் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க.
இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். மகம். இன்று உடல் சார்ந்த பகுதியில் வலி இருக்குங்க. காரியங்களை நீங்க முன்னெச்சரிக்கையுடன் செய்வது நல்லது. திட்டமிட்டு தான் எதையும் செய்ய வேண்டியிருக்கும். பல விஷயங்கள் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். யோகங்கள் ஏற்படக்கூடிய சூழல் இருக்கும். செயல்கள் ஓரளவு முன்னேற்றம் இருக்குங்க. காலப்போக்கில் பிரச்சனைகள் சரியாகும். நல்லவரையும் இன்று தவறாக கருதக்கூடிய எண்ணங்கள் வெளிப்படக்கூடுங்க. சிலர் வேண்டுமென்றே உங்களிடம் பணம் கேட்டு தொந்தரவு செய்வார்கள், பார்த்துக் கொள்ளுங்கள். பூரம். இன்று தாய் தந்தையின் உடல் ஆரோக்கியத்தை அக்கறை எடுத்துக் கொள்ளுங்கள். கவனமாக எதிலும் ஈடுபட்டால் வெற்றி ஏற்படக்கூடும். எதிர்பார்த்த பணம் கண்டிப்பாக கையில் வரக்கூடும். குடும்பத்தாரின் ஒத்துழைப்பு இன்று ஏற்படக்கூடும். சுதந்திரமாக செயல்படக்கூடிய சூழல் உருவாகக்கூடும். இன்று நீங்க யாரையும் விமர்சனம் செய்யாமல் இருப்பது மிக நல்லது. உத்திரம். கையில் உள்ள காசு பணத்தை செலவுக்காக பயன்படுத்திக் கொள்வீர்கள். தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். சில இடங்களில் கொஞ்சம் பார்த்து பேச வேண்டும். குழப்பங்கள் இல்லாமல் நடந்து கொள்ள வேண்டும். எதையும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செயல்பட வேண்டும். அக்கம் பக்கத்தில் பேசும்பொழுது கவனம் இருக்க வேண்டும். எதிர்பார்த்த நல்லவைகள் கண்டிப்பாக நடக்குங்க. என்று ஓரளவு சிரமங்கள் போக போக சரியாகும் நாள் என்று சொல்ல முடியுங்க. கன்னி ராசினியர்கள். இன்று நீங்க மிகவும் நேர்மையுடன் காணப்படுவீர்கள். அடிப்படை தேவைகளை எல்லாம் பூர்த்தி செய்து கொள்வீர்கள். நுணுக்கமான விஷயங்கள் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். சிரமங்களை எல்லாம் ஓரளவு சரி கட்டி விடுவீர்கள். கன்னி ராசினியர்கள் எதிலும் பொறுமையாக செயல்பட்டால் முன்னேற்றம் இருக்கும். நுணுக்கங்களை ஓரளவு கற்றுக்கொள்வீர்கள். இன்று மனம் போல் வாழ்க்கை கண்டிப்பாக அமைந்துவிடக் கொடுங்க. பெரிய பிரச்சனைகள் எதுவும் இருக்காது. ஓரளவு எல்லாம் சிரமங்கள் சரியாகி முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். நல்லவைகள் ஒரு பக்கம் நடக்க ஆரம்பிக்கும். முயற்சி பண்ணுங்கள், முடியாதது என்று ஏதும் இல்லை. சிரமங்களை ஓரளவு சரி கட்டி விடுவீர்கள். என்று பேச்சை குறைத்துக் கொண்டு நிதானமாக செயல்பட்டால் எதிலும் முன்னேற்றம் இருக்குங்க. அற்புதமான செயல்பாடுகள் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்குங்க. நல்லவர்கள் உங்களுக்கு நட்பாக கொடுங்க. ரகசியம் மட்டும் யாரிடமும் பகிர்ந்து கொள்ள வேண்டாங்க. என்று எப்படியோ நிகழ்வுகள் மாறுபட்டதாக இருக்கக்கூடும். அதிருப்தியான சூழல் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறிவிடக்கூடும். நல்லவைகளும் ஒரு பக்கம் நடைபெற கொடுங்க. துரிதமான செயல்பாடுகள் வெற்றியை கொடுக்கும். வியாபாரத்தில் வளர்ச்சி சீராக இருக்கக்கூடும். செலவுகளை மட்டும் கட்டுப்படுத்துங்கள். ஓய்வு நேரத்தில் இசை பாடலை ரசித்து மகிழ்வீர்கள். வாழ்க்கை துணை மூலம் உங்களுக்கு மகிழ்ச்சி உண்டாக்கக்கூடும். உறவினர்கள் நண்பர்கள் மத்தியில் மதிப்பு மரியாதை உயர கொடுங்க. அடுத்தவர் செயல்கள் உங்களுக்கு கோபத்தை தூண்டுவதாக இருக்கக்கூடும். எனவே நிதானமாக மட்டும் இருக்க பாருங்கள். பெண்கள் இன்று தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். கவனமாக செயல்பட்டால் எதிலும் வெற்றி பெறுவீர்கள். அலுவலக தேவைகளையும் இன்று பூர்த்தி செய்து கொள்வீர்கள். பெண்கள் இன்று மனசுக்குள் மகிழ்ச்சி ஏற்பட கொடுங்க. நீண்ட நாட்களாக திருமணம் ஆகாத இருந்த கன்னி பெண்களுக்கு நல்ல வரன்கள் வர கொடுங்க. என்று காதல உள்ளவங்க மட்டும் ரொம்ப தெளிவாக இருக்க வேண்டும். காதல குழப்பமும் மன நிம்மதியின்மையும் ஏற்பட கொடுங்க. புரிந்து கொண்டு செயல்படுவதும் பொறுமையாக இருப்பது மிக நல்லது. என்று மாணவர்கள் தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். கல்வியில் சிறந்து விளங்க முடியும். கல்வியில சுலபமாக ஜெயிக்க முடியும். மாணவர்களுக்கு இன்று நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்பட கொடுங்க. எதிலும் முன்னேற்றம் காத்திருக்க கொடுங்க. என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் அணிய வேண்டும். வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 4 மற்றும் 6. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் பிங்க் நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திரம். இன்று மன கட்டுப்பாடு இருப்பது ரொம்ப நல்லது. காரியங்கள் ஓரளவு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். தேவையான பொருட்கள் வாங்கக்கூடிய சூழல் இருக்குங்க. வெற்றிக்காக அரும்பாடுபடுவீர்கள். சொந்த பந்தங்கள் வருகை இருக்க கொடுங்க. நிகழ்வுகள் மாறுபட்டதாக இருக்கக்கூடும். ஓய்வு நேரத்தில் இசை பாடலை ரசித்து மகிழ்வீர்கள். வாழ்க்கை துணை வழியில் இன்று முன்னேற்றம் ஏற்படக்கூடும். மகிழ்ச்சிக்கு இன்று குறைவு இருக்காது. அரசியல்வாதிகள் நெருப்பு ஏற்பட கொடுங்க. செயல்பாடுகள் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படும் நாள் என்று சொல்ல முடியுங்க. அஸ்தம். என்று பரவலான விஷயங்கள் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். காரியங்கள் கூட ஓரளவு வெற்றி ஏற்படக்கூடும். சுமூகமான சூழலும் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். நினைத்த விஷயங்கள் உங்களுக்கு ஆர்வம் ஏற்படக்கூடும். புதுமனை கட்டி குடியேறக்கூடிய சூழல் வெளிப்படக்கூடும். எதிலும் உங்களுக்கு உற்சாகம் பிறக்கும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. சித்திரை. மிகவும் நேர்மையுடன் காணப்படுவீர்கள். அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். கனவுகள் கண்டிப்பாக நனவாக கூடும். திட்டமிட்டதை விட முன்னேறி செல்வீர்கள். வாய்ப்புகள் வாயில் கதை வந்து தட்ட கொடுங்க. என்று உங்களுக்கு முயற்சிகள் கண்டிப்பாக பலிக்கக்கூடும். இந்த நாள் உங்களுக்கு சொந்த பந்தங்கள் வருகை இருக்க கொடுங்க. நிதானமாக எதிலும் செயல்பட்டால் கண்டிப்பாக முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. யாரையும் இன்று நீங்க குறைகள் மட்டும் சொல்ல வேண்டாம். துலாம் ராசினியர்கள். இன்று உங்களுக்கு சுறுசுறுப்பு மேலோங்கும் நாளாக இருக்கக்கூடும். திறமைகளும் கண்டிப்பாக வெளிப்படக்கூடும். கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றி கொடுக்கக்கூடிய சூழல் வெளிப்படக்கூடும்.
எண்ணற்ற மாற்றங்களும் ஏற்றங்களும் இருக்க கொடுங்க. பணிகளை விரைவாக முடிக்கக்கூடிய சூழலும் இருக்குங்க. அற்புதங்கள் ஓரளவு கண்டிப்பாக கைகூடும். எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் ஒரு பக்கம் நடைபெறக்கூடும். எல்லாம் உங்களுக்கு திருப்பு முனியாக அமைதி விட கொடுங்க. பெரிய அளவில் உங்களுக்கு பிரச்சனை இருக்காது. ஓரளவு நல்ல விஷயங்கள ஆர்வம் ஏற்பட கொடுங்க. தொடர்ந்து செய்யக்கூடிய பணிகளை தொடர்ந்து செய்யுங்கள். கண்டிப்பாக வெற்றி இருக்கும். யார் மனதையும் புண்படுத்தாமல் பேசுங்கள். அது ரொம்ப முக்கியம். நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு இருந்தால் எதிலும் வெற்றி ஏற்பட கொடுங்க. சிரமங்கள் ஓரளவு கண்டிப்பாக சரியாக கொடுங்க. நல்ல விஷயங்கள் உங்களுக்கு ஆர்வம் ஏற்பட கொடுங்க. அது மட்டும் இல்லை, கணிதம் தொடர்பான பாடத்திட்டங்கள்ல கண்டிப்பாக வெற்றி இருக்கும். கணிதம் போன்றவற்றில் ஆர்வமுடன் செயல்படுங்கள். அதே போல பொதுவாகவே ஃபைனான்ஸ் துறையில் உங்களுக்கு துலாம் ராசினியர்கள் இன்று ஓரளவு கண்டிப்பாக வெற்றி இருக்கும். கேட்ட இடத்தில் பண வரவு கண்டிப்பாக வரும். எதை நினைத்தும் கவலைப்பட வேண்டாம். பொதுநல சிந்தனை அதிகரிக்கும். ஆன்மீகத்தில் மிகுந்த ஆர்வம் ஏற்பட கொடுங்க. பெண்கள் விரைவாக செயல்படுவீர்கள். கூடுதல் பொறுப்புகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். கடினமான உழைப்பையும் அற்புதமாக செய்து முடித்து பாராட்டுகளை பெறுவீர்கள். செயல்களை வேகம் பிறக்க கொடுங்க. தேவையான பண உதவி கிடைக்கும் நாளாக இருக்க கொடுங்க. காதல் மட்டுமே குழப்பத்தை கொண்டிருக்கும். முடிவுல ரொம்ப தெளிவாக இருக்க வேண்டும். காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும். ஓரளவு மாற்றம் ஏற்படக்கூடும். என்று காதலை பொறுத்தவரை அவசரம் துளி கூட வேண்டாம் என்று மாணவர்கள் படியுங்கள், நன்கு படியுங்கள். படித்த பாடங்களை எழுதி பாருங்கள். முக்கியமாக கணிதம் பாடத்திட்டங்கள் மிக சிறப்பாக வரும். கொஞ்சம் முயற்சி பண்ணுங்கள். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது மஞ்சள் நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். மஞ்சள் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 4 மற்றும் 6. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் சித்திரை. இன்று மன அமைதி கூடும் நாளாக இருக்க கொடுங்க. நல்லதொரு முன்னேற்றம் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். தொழிலும் உங்களுக்கு அடுத்த கட்டத்திற்கு செல்லக்கூடும். தேவையான பண உதவிகள் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். வீட்டு உபயோகப் பொருட்களை வாங்கக்கூடிய சூழல் இருக்குங்க. எதிர்பார்த்த சுப செய்திகள் அற்புதமாக வரக்கூடும். இஷ்ட தெய்வ வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். இன்று நீங்க இருப்பதை வைத்துக்கொண்டு சிறப்புடன் வாழ்க்கை நடத்துவீர்கள். சுவாதி. நல்ல எண்ணங்கள் வெளிப்படக்கூடும். போட்டி பொறாமைகள் உங்களை விட்டு விலகி செல்லக்கூடும். செயல்கள் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். தொடர்பில்லாத பணி கொஞ்சம் தொந்தரவை கொடுக்கும். சிரமங்களை ஓரளவு சரி கட்டி விடுவீர்கள். தொழில் விரிவாக்கம் செய்யக்கூடிய சூழலை உருவாக்கிக் கொள்வீர்கள். எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடக்குங்க. கருத்து வேற்றுமை ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. விசாகம். புதிய பூமி மனை மூலம் உங்களுக்கு லாபம் ஏற்படக்கூடும். அவசரமாக எதிலும் ஈடுபட வேண்டாம். என்று நகைகளை அடமானமாக யாரிடமும் கொடுக்க வேண்டாம். இரவலாகவும் கொடுக்க வேண்டாம். அதனை மட்டும் பார்த்துக் கொள்ளுங்கள். மற்றபடி பெரிய பிரச்சனை இல்லைங்க. சில சுமூகமான சூழல் இருக்கும். சில கடினமான சூழலும் இருக்கும். நீங்கள் தான் பார்த்து கொண்டு எதையும் சிறப்பாக செய்ய வேண்டும். என்று நீங்க செலவுகளை சமாளித்தாலே போதுமானதாக இருக்க கூடுங்க. விருச்சிகம் ராசினியர்கள் இன்று நல்ல எண்ணங்கள் வெளிப்படக்கூடும். தொடர்பில்லாத பணி கொஞ்சம் தொந்தரவை கொடுக்கும். சிரமங்களை நீங்கள் தான் சரி படுத்திக் கொள்ள வேண்டும். செயல்களை உங்களுக்கு வேகம் பிறக்க கொடுங்க. முன் யோசனையுடன் செயல்பட்டால் எதிலும் முன்னேற்றம் இருக்கும். அவசியம் இல்லாத வேலைகளை ஈடுபட வேண்டாம். தொழில் நெருக்கடிகள் கொஞ்சம் இருக்கத்தான் செய்யும். வியாபாரத்தின் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். நண்பர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருக்க கொடுங்க. கூடுதலாக பணிகளை மேற்கொள்ளக்கூடிய சூழல் இருக்கும். என்று பெண்கள் நகைகளை இரவலாக கொடுக்க வாங்கவோ வேண்டாம். என்று எதையும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செய்தால் வெற்றி இருக்கும். போட்டி பொறாமைகளும் உங்களை விட்டு விலகி செல்ல கொடுங்க. எதையும் அவசரப்படாமல் நிதானமாக செய்வது மிகவும் நல்லது. மன அமைதி கொஞ்சம் குறைவது போல் இருந்தாலும் குறையாது. நீண்ட நாட்களாக தடைப்பட்ட காரியங்களை வெற்றி இருக்குங்க. மனம் போல் வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளக்கூடும். மன சஞ்சலம் ஏற்பட்டது போக போக சரியாகும். அதிர்ஷ்டமும் தேடி வரக்கூடும். நண்பர்கள் உறவினர்கள் மத்தியில் கௌரவம் அந்தஸ்து உயரக்கூடும். அடுத்தவுடைய செயல்களுக்கு பொறுப்பேற்க வேண்டாம். பகை உணர்வையும் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம். இன்று பொறுமையாக நிதானம் இருந்தால் வெற்றி இருக்குங்க. பெண்கள் இன்று பலமான வாழ்க்கையை அமைத்துக் கொள்வீர்கள். பிடித்தமான வேலையும் அமைத்துக் கொள்வீர்கள். அவசரப்படாமல் எதிலும் ஈடுபட்டால் பெண்களுக்கு இன்று முன்னேற்றம் ஏற்படக்கூடும். காதல் மட்டுமே புரியாத புதிர் போல் இருக்கும். சில சிரமங்களும் குழப்பமும் இருக்கும். காதலை பொறுத்தவரை இப்போதைக்கு அவசரப்பட வேண்டாம். என்று மாணவர்கள் யோசியுங்கள், சிந்தியுங்கள், குழப்பம் இல்லாமல் இருக்க பாருங்கள். மாணவர்களுக்கு கல்வியில சுலபமாக ஜெயிக்க முடியும். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 5 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள்
விசாகம். என்று நீங்க மன அமைதியுடன் செயல்படுவீர்கள். காரியங்களை எல்லாம் சுறுசுறுப்பாக செய்து முடிப்பீர்கள். நல்ல விஷயங்கள்ல ஆர்வமுடன் ஈடுபடுவீர்கள். கொடுக்கல் வாங்கல மட்டும் தயவு செய்து ஈடுபட வேண்டாம். தொழில் வியாபாரம் செழிக்க கடுமையாக உழைக்க வேண்டியிருக்கும். நல்லவர்கள் உங்களுக்கு நட்பாக கூடும். ஆன்மீகத்தில் நாட்டம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. அனுஷம். என்று நீங்க யாரையும் காயப்படுத்தி விட வேண்டாம். செய்யும் காரியங்களை மட்டும் நிதானமாக செய்யுங்கள். மன வேதனை கொஞ்சம் இருக்கக்கூடும், பார்த்துக் கொள்ளுங்கள். உறவினர்கள் மத்தியில் கௌரவம் உயரக்கூடுங்க. என்று காரியங்கள் முன்னெச்சரிக்கையுடன் செய்தால் வெற்றி இருக்கும். போக போக எல்லா பிரச்சனைக்கும் முடிவு கிடைக்கும். இருப்பதை வைத்துக்கொண்டு சிரமம் இல்லாமல் வாழ்க்கை நடத்துவீர்கள். கணவன் மனைவிக்கிடையே அன்பு வெளிப்பட கொடுங்க. பணிகள் நிறைவேற கால தாமதம் பிடிக்குங்க. என்று நீங்க வாகனங்களை கவனமாக பயன்படுத்துவது மிக சிறப்பு. கேட்டை. என்று குறிக்கோளுடன் செயல்படுவீர்கள். தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். முன்னேற்றத்திற்கான வழிகள் கண்டிப்பாக பிறக்கும். அனைவரும் அனுசரித்து செல்வது மிக சிறப்பு. யாரையும் குறைகள் மட்டும் சொல்ல வேண்டாம். யதார்த்தமான செயல்பாடுகள் வெற்றி கொடுக்கும். கொடுக்கல் வாங்கல முன்னேற்றம் ஏற்படக்கூடும். வாகனங்களை இயக்கும் பொழுது கவனம் இருக்கட்டும். பிடித்தமான வேலைகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். கருப்பனு போல் எதையும் பற்றிக் கொள்வீர்கள். என்று நீங்க அவசரப்படாமல் எதிலும் ஈடுபட்டால் கண்டிப்பாக வெற்றி ஏற்படக்கூடுங்க. தனுசு. தனுசு ராசினியர்கள். இன்று நடக்கும் காரியங்களை நீங்க அற்புதமாக செய்து முடிக்க முடியும். பணிகள் நிறைவேற கொஞ்சம் கால தாமதம் பிடிக்க கொடுங்க. அனுபவசாலியின் அறிமுகம் உங்களுக்கு நம்பிக்கை கொடுக்கும். தொழில் வியாபாரமும் உங்களுக்கு சிறப்பாக நடைபெறக்கூடும். முயற்சி கூட உங்களுக்கு திருப்பு முனையாக இருந்து விடக்கூடும். யாரை நம்புவது நம்பக்கூடாது என்ற சிரமம் கொஞ்சம் இருக்க கொடுங்க. குறிக்கோளுடன் செயல்பட்டால் எதிலும் வெற்றி இருக்கும். குறிப்பாக பெரியவர்களுக்கு மதிப்பு கொடுக்க கற்றுக்கொள்ள வேண்டும். வீட்டு தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். தேவைகளை அறிந்து செயல்படுவது மிக சிறப்பு. முன்னேறுவதற்கான முயற்சிகள் கண்டிப்பாக இருக்க கொடுங்க. அதிக பணவரவும் கண்டிப்பாக இருக்கக்கூடும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் துணிச்சலாக பணிகளை மேற்கொண்டு வெற்றி பெறுவீர்கள். தேவையில்லாத விஷயங்களை மட்டும் தடைகள் செய்ய வேண்டாம். மீன் மன சஞ்சலம் ஏற்பட்டாலும் போக போக சரியாகுங்க. என்று உடனடியாக உடைய உடைமைகளை நீங்க கவனமாக பார்த்துக் கொள்ளுங்கள். பயணங்கள் செல்லும் பொழுது கூட உடைமைகள் மீது கவனம் இருக்கட்டும், பார்த்துக் கொள்ளுங்கள். யாரையும் இன்று நீங்க எல்லா வகையிலும் நீங்க கருத்துக்கள் சொல்ல வேண்டாம். எச்சரிக்கையுடனும் இருப்பதும் ஞாபகமுடன் இருப்பதும் மிக நல்லது. மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனை இல்லைங்க. வெற்றி பெறுவதற்கெல்லாம் சூழல் சிறப்பாக இருக்கின்றது. உயர்வான வாழ்க்கையும் நல்ல மனிதர்களின் நட்பும் ஏற்படக்கூடும். பகைகளை உணர்ந்து நீங்க செயல்படுவீர்கள். பகைகளை மட்டும் ஏற்படுத்திக் கொள்ளாத வண்ணம் பார்த்துக் கொள்ளுங்கள். வாகனங்களை செல்லும்போது பொறுமையாக சென்று வருவது மிகவும் சிறப்பை கொடுக்குங்க. என்று பெண்கள் இஷ்ட தெய்வ வழிபாட்டினை மேற்கொள்வீர்கள். காரியங்களை சிரமம் இல்லாமல் செய்து முடிப்பீர்கள். பெண்களுக்கு ஓரளவு நல்ல விஷயங்கள வெளிப்பாடுகள் ஏற்படக்கூடும். குடும்பத்தையும் நன்கு பார்த்து கொள்ளக்கூடும். பெண்கள் என்று முயற்சியின் மூலம் முன்னேற்றம் அடையக்கூடுங்க. காதல் கொஞ்சம் குளறுபடியாக இருக்க கொடுங்க. காதலை நீங்கள் தான் அமைதி கொள்ள வேண்டும். பதட்டம் இல்லாமல் இருக்க வேண்டும். காதலை பொறுத்தவரை அவசரமும் பட வேண்டாம். சந்தேக பார்வையும் ஏற்பட வேண்டாம். போக போக எல்லாம் சரியாகும். பொறுமை இருந்தால் வெற்றி ஏற்படக்கூடும். என்று மாணவர்கள் படியுங்கள், நன்கு படியுங்கள். படித்த பாடங்களை எழுதி பாருங்கள். கணிதம் தொடர்பான பாடத்திட்டங்களை நன்கு படியுங்கள். மாணவர்களுக்கு எல்லாம் சிரமம் இல்லாமல் இருக்க கொடுங்க. என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடி இணை வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 5 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். மூலம். இன்று வேகம் செய்திகள் வீடு வந்து சேரக்கூடும். உடமையில நீங்க கவனமாக பார்த்துக் கொள்ள வேண்டும். தேவைகள் ஓரளவு பூர்த்தியாக கூடும். இன்று வாடிக்கையாளருக்கு என்ன வேண்டுமோ செய்து கொடுப்பீர்கள். நுணுக்கமான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். அனுபவபூர்வமான அறிவை கொண்டு வாழ்க்கை நடத்துவீர்கள். என்று உங்களுக்கு வாகன யோகம் ஏற்படும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. பூராடம். இன்று நல்லவைகள் கண்டிப்பாக நடக்கும். அளவான பண வரவு கிடைக்க கொடுங்க. அறிமுகம் இல்லாதவரிடம் பேச்சுக்கள் எதுவும் வேண்டாம். சீரான முன்னேற்றம் கண்டிப்பாக இருக்கக்கூடும். வாகனங்களை இயக்கும் பொழுது கவனம் இருக்கட்டும். என்று குறிக்கோளோடு செயல்பட்டால் எதிலும் முன்னேற்றம் இருக்கும். அனுபவசாலியின் அனுபவம் கண்டிப்பாக உங்களுக்கு கை கொடுக்குங்க. உத்திராடம். இன்று மிகவும் நேர்மையுடன் காணப்படுவீர்கள். துடிப்புடனும் செயல்படுவீர்கள். அதிகார தோணையுடனும் காணப்படுவீர்கள். வெற்றி பெறுவதற்கான சூழலையும் ஏற்படுத்திக் கொள்வீர்கள். போட்டி பொறாமைகள் உங்களை விட்டு விலகி செல்லக்கூடும். தொடர்பில்லாத பணி கொஞ்சம் சிரமத்தை கொடுக்கும். பொதுநல சிந்தனையுடன் செயல்பட்டால் வெற்றி இருக்கும். என்று உங்களுக்கு வழக்கம் போல் காரியங்களை வெற்றி இருக்குங்க. பெரிய அளவில் பிரச்சனை இருக்காது. எதை நினைத்தும் கவலைப்பட வேண்டாம். மகரம். மகரம் ராசினியர்கள். இன்று செய்கின்ற செயலை கொஞ்சம் தெளிவாக செய்ய பாருங்கள். உங்க மனசுக்குள்ள ஒருவித திட்டங்கள் ஓடிக்கொண்டே இருக்கும். கற்பனை உலகில் மிதந்து காணப்படுவீர்கள். மனம் கொஞ்சம் பதட்டமாக இருந்து கொண்டிருக்குங்க.
என்று எதை செய்தாலும் கொஞ்சம் யோசித்து செய்வது மிக நல்லது. மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனை இல்லை. பிறருடைய விமர்சனத்தை நீங்க பொருட்படுத்த மாட்டீர்கள். தொழில் வியாபாரத்தில் உற்பத்தி விற்பனை சிறப்பாக இருக்கும். தாராள பணவரவில் கொஞ்சமாக சேமிப்பீர்கள். குடும்பத்தில் ஒற்றுமையும் அமைதியும் ஏற்படக்கூடும். மகிழ்ச்சிக்கு இன்று குறைவு இருக்காது. கொடுக்கல் வாங்கல முன்னேற்றம் இருக்குங்க. கவனமாக எதிலும் ஈடுபட்டால் வெற்றி இருக்கும். அதிகம் பேசுவதை தவிர்த்து செயல்ல வேகம் காட்டுவீர்கள். அடுத்தவர் கூறுகின்ற செயல்களை நீங்க கொஞ்சம் பார்த்து பேசி முடிவெடுக்க வேண்டும். யாருடைய ஆலோசனையும் ஏற்றுக்கொள்ளுங்கள். தயவு செய்து குழப்பம் வேண்டாம். முன்னேறுவதற்காக கடுமையாக உழைப்பீர்கள். கவனத்துடனும் எதிலும் ஈடுபட்டால் வெற்றி இருக்கும். புதிய நட்புகள் கண்டிப்பாக மலர கொடுங்க. புதிய நட்புகளிடம் ரகசியங்களை பகிர்ந்து கொள்ள வேண்டாம். குடும்பத்தில் சுபகாரியம் நடைபெறக்கூடிய சூழல் இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே அன்பு வெளிப்படக்கூடும். பிள்ளைகளுடன் சந்தோஷமாக என்று பொழுதை கழிப்பீர்கள். பெண்கள் என்று கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றி முன்னேற்றம் அடைவீர்கள். குடும்பத்தில் ஏற்படக்கூடிய சிரமங்களையும் கவனித்துக் கொள்வீர்கள். எப்படியாவது ஜெயித்து விட வேண்டும் என்று கண்டிப்பாக உழைப்பீர்கள். பெண்களுக்கு சிரமங்கள் போக போக சரியாக கூட்டும். காதல்ல கொஞ்சம் யோசியுங்கள். பதட்டம் இல்லாமல் இருக்க பாருங்கள். காதலில் எடுக்கக்கூடிய முடிவுல தெளிவாக எடுங்கள். என்று மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்க முடியும். உயர்கல்வியில சிறப்பாக ஜெயிக்க முடியும். மாணவர்கள் என்று எதிலும் பொறுமையுடன் செயல்பட்டால் முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணி வேண்டும். பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திராடம். இந்த தனவரவு தாராளமாக இருக்கக்கூடும். சேமிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்க கொடுங்க. குடும்பத்திலும் ஒற்றுமை மகிழ்ச்சியும் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். செயல் திட்டம் கண்டிப்பாக செயல் வடிவம் பெற கொடுங்க. கற்பனை உலகில் மிதந்து காணப்படுவீர்கள். இந்த பிள்ளைகளுக்கு வேண்டியதை வாங்கி கொடுப்பீர்கள். திருவோணம். எண்ணங்கள் அனைத்தும் நல்ல எண்ணங்களாக இருக்கக்கூடும். பொதுவான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். தொழில் வியாபாரமும் சிறப்பாக இருக்கக்கூடும். நல்ல விஷயங்கள்ல மாற்றம் ஏற்படக்கூடும். தாராள பணவரவில் கொஞ்சமாக சேமிப்பீர்கள். குடும்பத்தில் ஒற்றுமையும் மகிழ்ச்சியும் ஏற்படக்கூடும். கொடுக்கல் வாங்கல முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று நீங்க அதிகம் பேசுவதை குறைத்துக் கொள்ள வேண்டும். பார்த்துக் கொள்ளுங்கள். அவிட்டம். சிந்தித்த வனம் இருந்து கொண்டே இருப்பீர்கள். சந்தித்த நபர்களால் சந்தோஷம் இருக்க கொடுங்க. புதிய நபர்களின் நட்பு ஏற்பட கொடுங்க. எதிலும் முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. தொழில உற்பத்தி விற்பனையும் சீராக இருக்க கொடுங்க. மனசுக்குள் உருவான திட்டம் செயல் வடிவம் பெற கொடுங்க. பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகள்ல பங்கு கொள்வீர்கள். எதிலும் ஒரு முறைக்கு யோசித்து சிந்தித்து செயல்பாடுகள் வச்சு இருக்கும். மனம் போல் வாழ்க்கை ஏற்படக்கூடும். ஆதாய பணவரவு கிடைக்க கொடுங்க. என்று உங்களுக்கு பொருளாதாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. கும்பம் ராசினியர்கள் என்று உங்களுக்கு எதிலும் மன வலிமை உண்டாகும் நாளாக இருக்கக்கூடும். நண்பரிடம் எதிர்பார்த்த உதவி கண்டிப்பாக ஏற்படக்கூடும். நிகழ்வுகள் மாறுபட்டதாக இருக்க கொடுங்க. கும்பராசினியர்கள் பிரச்சனையிலிருந்து தன்னை காத்துக்கொள்ளும் நாளாக இருக்க கொடுங்க. செயல் வடிவம் கண்டிப்பாக பெறக்கூடும். கற்பனை உலகில் மிதந்து காணப்படுவீர்கள். மன மகிழ்ச்சிக்கெல்லாம் இன்று குறைவு இருக்காது. எதிர்மறையாக பேசுவது மட்டும் விலகி இருக்க வேண்டும். அனைவரிடத்திலும் அன்பு பாராட்டுவார்கள். தொழில் வியாபாரத்தில் திட்டமிட்டதை விட வேகமாக முன்னேறி செல்வீர்கள். இலக்கு கண்டிப்பாக நிறைவேறக்கூடும். ஆதாய பணவரவு வந்து கொண்டிருக்கும். பிள்ளைகளால் உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடைபெற கொடுங்க. வெகு நாள் கேட்ட உதவிகளையும் செய்து கொடுப்பீர்கள். கணவன் மனைவிக்கு இடையே இருந்த கருத்து வேற்றுமை கண்டிப்பாக மாறிவிடக்கூடும். நெருக்கம் எதிலும் உண்டாகக்கூடும். வாழ்க்கை துணையின் ஆதரவு ஏற்பட கொடுங்க. பொருளாதார முன்னேற்றம் ஏற்படக்கூடும். அதனால் உங்களுக்கு நன்மையும் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். பெண்களுக்கென்று புதிய நபர்களின் அறிமுகமும் அவர்களால் உதவியும் கிடைக்க பெறுவீர்கள். பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்குங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் வேலை பளு காரணமாக அலைய வேண்டியிருக்குங்க. நேரம் கடந்து காலங்கள் கடந்தாலும் சில பணிகள் உங்களுக்கு கண்டிப்பாக சூடு பிடிக்க தொடங்குங்க. பெண்கள் இஷ்ட தெய்வ வழிபாட்டினை மேற்கொள்வீர்கள். சுறுசுறுப்புடனும் செயல்படுவீர்கள். பணிகளையும் விரைவாக செய்து முடிப்பீர்கள். பெண்கள் இன்று முன்னேற்றமான வாழ்க்கையும் கண்டிப்பாக அமைத்துக் கொள்வீர்கள். பெண்களுக்கு இன்று வாழ்க்கையில் பெரிய பிரச்சனைகள் ஏதும் இருக்காது. காதல் மட்டுமே கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கும். போக போக எல்லாம் சரியாகும். காதலில் நீங்கள் தான் அமைதி கொள்ள வேண்டும். என்று மாணவர்கள் மன பதட்டம் கொள்ள வேண்டாம். நம்பிக்கை இழக்க வேண்டாம். கல்வியில் சிறந்து விளங்க முடியும். புரிந்து கொண்டு செயல்படுங்கள். பாடத்திட்டங்களை நன்கு கவனியுங்கள். பாடங்களில் குழப்பங்கள் இருந்தால் கண்டிப்பாக தெரிந்து கொள்ளுங்கள். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடை அணி வேண்டும். வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு.
அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். அவிட்டம். இன்று செய்யும் முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி இருக்கும். பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். வாழ்க்கை துணையின் ஆதரவு ஏற்பட கொடுங்க. திட்டமிட்ட இலக்கு கண்டிப்பாக நிறைவேறும். மனசுக்குள்ள மகிழ்ச்சி ஏற்பட கொடுங்க. கொடுக்கல் வாங்கல்களை ஒழுங்குபடுத்திக் கொள்வீர்கள். தேவையில்லாத குழப்பங்கள் மட்டும் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம். என்று ஓரளவு மாற்றங்கள் ஏற்படக்கூடும். ஏற்றங்கள் இருக்கக்கூடும். மெத்தனமான போக்கு ஏற்பட்டது கண்டிப்பாக மாறிவிடக் கொடுங்க. சதயம். முயற்சி உங்களுக்கு திருப்பு முனையாக இருக்கக்கூடும். முன்னேறுவதற்கான முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும். அரும்பாடுபட்டு காரியங்கள் ஈடுபடுவீர்கள். கொள்கை பிடிப்புடன் செயல்படுவீர்கள். நல்ல விஷயங்கள் உங்களுக்கு மிகுந்த ஆர்வம் ஏற்படக்கூடும். யதார்த்த பேச்சு சிலர் மனதை சங்கடப்படுத்திவிடும் பார்த்துக் கொள்ளுங்கள். போராட்டாத்தி. இன்று பூர்வீக சொத்துக்கள் மூலம் வரவேண்டிய பணம் வரக்கூடுங்க. பங்காளி சண்டைகள் முடிவுக்கு வரக்கூடும். பாராட்டும் புகழும் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். நிலைவில் உள்ள பணம் கண்டிப்பாக வரக்கூடும். எதிர்த்து செயல்பட்டவர்கள் விலகி செல்லக்கூடுங்க. வேலை நிமித்தமாக பயணங்கள் சென்று வருவீர்கள். அடுத்தவர் சொல்வதை நம்பும் முன்பு அதை பற்றி யோசித்து பேசுவது நல்லது. இன்று உங்களுக்கு தெய்வீக சிந்தனை ஏற்படக்கூடும். குடும்பத்தினருடன் அனுசரித்து சென்றால் எதிலும் வெற்றி ஏற்படக்கூடுங்க. மீனும் ராசினியர்கள். இன்று நீங்க முக்கிய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வீர்கள். மனசுக்குள் உருவான திட்டம் செயல் வடிவம் பெறக்கூடும். பிறருடைய விஷயங்களை நீங்க தலையீடுகள் செய்ய வேண்டாம். மீனம் ராசினியர்கள். யதார்த்த பேச்சு சிலர் மனதை பாதிக்கக்கூடும் பார்த்துக் கொள்ளுங்கள். எதிர்வரும் பணிகளுக்கு முன்னேற்பாடு என்பது அவசியம். தொழில் வியாபாரத்தில் சற்று இடையூறுகள் இருக்கத்தான் செய்யும். அளவான பண வரவுதான் கிடைக்க கொடுங்க. வாகனத்தில் செல்லும் பொழுது பொறுமையாக சென்று வர வேண்டும். மிதமான வேகத்துடன் சென்று வர வேண்டும். என்று விட்டுக் கொடுக்கும் மனப்பான்மையை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். கொள்கை பிடிப்புடன் செயல்பட்டதிலும் வெற்றி பெறுவீர்கள். அதிகம் பேசுவதை மட்டும் குறைத்துக் கொள்ளுங்கள். அடுத்தவர் சொல்வதை நம்பும் முன்பு அதை பற்றி ஆலோசனை செய்வது மிக நல்லது. குடும்பத்தினருடன் வாக்குவாதங்கள் இல்லாமல் இருப்பது நல்லது. அனைவரும் அனுசரித்து சென்றால் வெற்றி இருக்குங்க. எதிலும் மெத்தனமான போக்கு ஏற்படக்கூடும். என்று ஓரளவு மாற்றங்கள் கண்டிப்பாக இருக்கக்கூடும். அலைந்து திரிந்து சில பணிகளை முடித்து காட்டுவீர்கள். முன்கோபத்தை குறைத்துக் கொண்டால் எதிலும் முன்னேற்றம் இருக்குங்க. பிள்ளைகளிடம் அன்புடன் பேசுவது நன்மையை கொடுக்குங்க. வரவு உங்களுக்கு திருப்தியை கொடுக்கும். இரவும் பகலும் உழைத்து உழைப்பிற்கு நல்ல பலன் கிடைக்கும். தனித்திறமைகளை இன்று நீங்க வளர்த்துக் கொள்வீர்கள். காலப்போக்கில் உங்களுடைய பிரச்சனைகளையும் சரி கட்டி விடுவீர்கள். அலுவலகம் தொடர்பான காரியங்களை வெற்றி இருக்குங்க. பெண்கள் இன்று கூடுமானவரை கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். நல்ல விஷயங்களுக்கு முன்னேறி செல்வீர்கள். பெண்களுக்கு இன்று அதிர்ஷ்டம் தேடி வரக்கூடும். செலவுகளை மட்டும் கட்டுப்படுத்துங்கள். எதிலும் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். பெண்கள் இன்று குடும்பத்தையும் நன்கு பார்த்துக் கொள்வீர்கள். காதல் இழுபறியாகத்தான் இருக்கும். இப்போதைக்கு கொஞ்சம் பிரச்சனையாகத்தான் செல்லும். காதலில் முன்னேற்றம் அடைவதற்கு பொறுமை தாங்க வேண்டும். என்று மாணவர்கள் படிப்பு தவிர வேறு எதிலும் அக்கறை வேண்டாம். படித்து ஜெயித்து விட முடியும் என்ற எண்ணம் இருக்கட்டும். லட்சியங்கள் கண்டிப்பாக கைகூடும். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடிய வேண்டும். வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். போராட்டாத்தி. இந்த அனைவரிடத்திலும் இன்முகம் கொடுத்து பேசுவீர்கள். மனசுக்குள் ஒருவித உற்சாகம் ஏற்படக்கூடும். எதிர்மறையாக பேசிவிடும் விலகி இருப்பது நல்லது. அனைவரிடத்திலும் அன்பும் பாராட்டும் ஏற்படக்கூடும். தொழில்நுட்ப அறிவை கொண்டு வாழ்க்கை வளமாக்கிக் கொள்வீர்கள். பிள்ளைகள் விஷயத்தில் ஆர்வமுடன் செயல்படுவீர்கள். வெகு நாள் வாங்க நினைத்த பொருளை கண்டிப்பாக வாங்குவீர்கள். எதிலும் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். திருப்பங்கள் ஏற்படக்கூடும். பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் கண்டிப்பாக வெற்றி ஏற்படுத்தி கொடுக்கும். என்று உடைய யதார்த்த பேச்சு சிலர் மனதை சங்கடப்படுத்திவிடும் பார்த்துக் கொள்ளுங்கள். உத்திரட்டாத்தி. உடைய பிரச்சனைக்கெல்லாம் முடிவு கிடைக்குங்க. காலப்போக்கில் எல்லாம் சரியாக கொடுங்க. நிலவில் உள்ள பணம் கண்டிப்பாக வரக்கூடும். அடுத்தவர் சொல்லுக்கு மதிப்பு கொடுப்பீர்கள். ஆலோசனை செய்துதான் எந்த ஒரு காரியத்திலும் ஈடுபடுவீர்கள். கொஞ்சம் நீங்க பட்டும் படாமல் நடந்து கொள்வது எதிலும் நல்லது. ரேவதி. என்று பணப்பழக்கம் இருக்குங்க. செலவுகள் ஏற்படாத வண்ணம் பார்த்துக் கொள்ளுங்கள். எதையும் ஒரு முறைக்கு இருமுறை ஆராய்ந்து பார்த்து செய்ய பாருங்கள். சில குழப்பங்களுக்கு மத்தியில்தான் சில தெளிவுகளும் ஏற்படக்கூடுங்க. சகோதர சகோதரிகளிடம் கொஞ்சம் பார்த்து பேசுங்கள். என்று ஓரளவு பங்காளி சண்டைகள் முடிவுக்கு வரக்கூடும். திருமண பேச்சுவார்த்தைகள் கண்டிப்பாக கைகூடும். தடையில்லாத வாழ்க்கை கண்டிப்பாக அமைந்துவிடக் கொடுங்க. நண்பர்களே, அடுத்த வீடியோ பதிவினை தேர்வு செய்வதற்கு முன் புகழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.